அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை நல்லா பூச்சி விஜயாவை காலையில் திட்டி விட்டுறாரு. திட்டி விட்டுனா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இது சரியில்லை, திரும்பியும் பழைய மாதிரி உன் மேலே கையை வைக்க வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அவர் வெளியே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் விஜயா மீனாவை பார்த்து, இப்போ சந்தோஷமாக அவர் என்னை திட்டாரு, இப்போ சந்தோஷம் இல்லை, இப்போ நிம்மதியாக இருப்பல, போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்கோ வந்து சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இவ சமைக்கிறதுனால தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, இனி இந்த வீட்டில் அவள் சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போய்ட்றாரு. அவள் படுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா மீனான்னும் போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, சீதாவா இப்படி சொன்னால் என்னால் நம்பவே முடியலையே, சீதா அந்த மாதிரி சொல்ல மாட்டாளே அப்படின்னு. இல்லைங்க, சீதா இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, சரி பரவாயில்ல, என்னை பற்றி அவள் புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. விஷயத்தை தெரிஞ்சிடுவாங்க. சரி நான் சீதா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. ஆனால் அவங்க கட் பண்ணி விடுறாங்க. சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சீதா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து படுத்துருக்கதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து, என்ன படுத்துருக்க சீதா, சீக்கிரம் வந்துட்டியான்னும் போது, இல்லைங்க தலைவலி அதனால் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலில் போகலாமான்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். டீ காஃபி ஏதாவது போட்டுமா